மாசிலாமணி சார், ராம்ஜி சார் பேசின பிறகு நீங்க மாநிலம் முழுவதும் இந்த செய்தி போயிட்டு இருக்கக்கூடிய கோணம் அப்படியே கொஞ்சம் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் இது விலை ₹6.50 மட்டும்தான் இதுக்கு கொடுக்குறாங்க. 13 ஆண்டுகளாக இது விலை ஏத்தல. தமிழ்நாடு அரசு முத்தரப்பு கூட்டத்தை நடத்தி முடித்தும் இந்த பிரச்சனைக்கு முடிவு காணல அப்படின்ட்டு இது அசம்பிளி வரை இந்த பிரச்சனை எதிரொலித்து இருக்கக்கூடிய நேரத்துல அநேகமா ராம்ஜி எல்லாம் நாளைக்கு அநேகமா மீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சம்பந்தப்பட்ட செக்ரட்டரிஸ. சார், 95% பேர் ₹12 வரை கிலோவிற்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ₹6.50 வாங்குறவங்களும் ₹7.50 வாங்குறவங்களும் கிலோவிற்கு கோழியை வளர்த்து கொடுத்து வாங்குறவங்க வெறும் 4% பேர் தான் இருப்பாங்க. இந்த ₹6.50 சொல்ற வாதமே முதல்ல தப்பு அப்படிங்கிறாரே சார், உண்மை என்ன சார்? இது மிகப்பெரிய தவறு. இந்த வார்த்தை யார் 40,000 பேர் சார் சொல்றது மிகப்பெரிய தவறு. 40,000 விவசாயிகள் இருக்கும் பொழுது இவ்வளவு ஒரு எழுச்சியான முறையில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் சென்னைக்கு வர்றாங்கன்னா அவங்க எவ்வளவு பாதிச்சிருப்பாங்க. இவங்க சொல்ல உண்மை இல்ல. ஒரு சில பேருக்கு இருக்கலாம், எபோவ் 2 கிலோ இருந்தா அவங்க விலை கொடுக்குறாங்க, கொடுக்கலாம். 2.5 கிலோ இருந்தா கொடுக்குறாங்க, உண்மை. அது ஒரு சில விவசாயிகளுக்கு தான், பெரிய விவசாயிகளுக்கு கிடைப்பா, பல விவசாயிகள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல இவங்க செய்யறப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு கொடுத்து வளர்த்துற சிஸ்டம் எல்லாம் கிட்டத்தட்ட 25-30 வருஷமா தான். அதுக்கு முன்னாடி நேரடியாவே விவசாயிகள் அந்த குஞ்சை வாங்கி வளர்த்துக்கிட்டு இருந்த காலங்கள்ல இந்த கம்பெனிகள் டெவலப் ஆன பிறகு அந்த சிறு குறு விவசாயம் எல்லாம் போயிட்டான். கிராமங்கள்ல இன்னைக்கு வளர்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது விட்டுட்டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல பெரிய அளவுக்கு செய்யற விவசாயிகள் தான் இன்னைக்கு பயன்பட மாதிரி சூழல் இருக்கு. இந்த சூழல் நான் என்ன சொல்றேன்னா, 2 கிலோக்கு மேல இருந்தா எடை கூட, 2 கிலோ கீழே எடை குறைச்ச. இவங்க எப்ப கான்ட்ராக்ட் போட்டாங்க, அதுக்கு பிறகு கரண்ட் சார்ஜ் எவ்வளவு, மெட்டீரியல்ஸ் எவ்வளவு, ஃபுட் காஸ்ட் எவ்வளவு, இதெல்லாம் கணக்கில் பண்ணாம 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு மேல கூலி வேறு கொடுக்காம இருக்கிறதான் இந்த பிரச்சனை ஆகுது. இது திடீர்னு இப்ப ஏற்பட்ட கோரிக்கை அல்ல, கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் அந்த கோரிக்கை வச்சு போராடிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா ஒண்ணு பார்க்கணும். ஜனவரி 7ஆம் தேதி சென்னை கால்நடைத்துறை இயக்குனர் அலுவலகத்தை போராட்டம் நடக்கும்போது அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க, நாங்க பலனா மனு அனுப்பிட்டோம், நீங்க பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணல, இதுக்கு உடனடியா பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணணும், இல்லைன்னா குஞ்சுகளை இறக்க மாட்டோம் அப்படின்னு அப்பயே அறிவிச்சுட்டாங்க. ரிட்டர்னா கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, பேச்சுவார்த்தை சொல்லி கூப்பிட்டு வச்சு 21ஆம் தேதி முத்தரப்பு கூட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஜனவரி 21 முத்தரப்பு கூட்டம் அறிவிக்கிறாங்க. அடுத்து என்ன வருது, ஒரு தகவல் வருதுன்னா ஜிமெயில்ல அந்த கூட்டு பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு ஜிமெயில் எல்லாருக்கும் தபால் வருது. இதனால்தான் அடுத்த கட்ட பிரச்சனை டெவலப் ஆகுது. அப்படி டெவலப் ஆகும்போதுதான் அதை மறுத்து 12ஆம் தேதி இன்னைக்கு மாலை 5 மணிக்கு ஒரு புகாரை கொடுக்கிறாங்க. இந்த நிறுவனங்கள் பண்ணை பெரிய நிறுவனங்கள்லாம் 12ஆம் தேதி மாலை 5 மணிக்கு அவங்க புகார் கொடுக்கிறாங்க. அந்த புகார் ஏன் 11ஆம் தேதி இரவு நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க எஃப்ஐஆர்ல. 11ஆம் தேதி இரவு நடந்த சம்பவத்துக்கு 12ஆம் தேதி இரவு ஏன் புகார் கொடுக்குறாங்க? அப்போ ஒரு நாள் என்ன டைம், யாரு தலையிட்டா, யாரு இதுல குறுக்க வந்தா, யாரு விவசாயிகளுக்கு எதிரான பிளான் பண்ணி கொண்டாந்தா, சம்பவம் நடந்த அன்னைக்கே கொடுக்கணுங்கிறவே அல்லது மறுநாள் காலில் கொடுக்கலாமே, ஏன் இத்தனை நாள் கழிச்சு ஒரு நாள் கழிச்சு கொடுக்குறாங்க, 24 நேரம் கழிச்சு? அப்ப பிளான் பண்ணி ஒரு சதி திட்டத்தின் அடிப்படையில பல பேர் சேர்ந்துதான் இது இந்த பொய் புகார் தயாரிச்சு. இன்னொரு பாயிண்ட், ஈசன் இல்லைன்னு புகார்ல இருக்கு, எஃப்ஐஆர்ல ஈசன் இல்ல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பேர்ல ஈசன் சொல்லிதான் நாங்க மறைக்கிறோம், ஈசன் சொன்னா நாங்க பிண்டி இறக்குமதி பண்ணுவோம்னு சொன்னதாக எஃப்ஐஆர்ல இருக்கு. அப்படின்னா ஈசன் இல்லைன்னு தெரியுது. இல்லாத ஈசன் மேல ஏன் வழக்கு, ஏன் அவரை ரிமாண்ட் பண்ணணும், ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? அப்ப பிளான் பண்ணி செஞ்சதா இதுல தெரியுது. இதுல இன்னொன்னு என்னன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இது முதல்ல எழுதி கொடுத்த ஏன் விவசாயிகள் எல்லாம் எதுக்கல, ஏன் விவசாயிகள் புகார் கொடுக்கல அப்படின்னு ஒருத்தருக்கு கேட்டாரு. அவங்க சார் கேட்டாரு, விவசாயிகள் புகார் கொடுக்க முடியாது, தனிப்பட்ட விவசாயி. என்ன காரணம்னா அவங்கள்ட்ட எழுதி வாங்கியிருக்காங்க, இந்த அடிப்படையில நீங்க கோழி கொடுக்கணும் அப்படின்னு. அவங்களை மீறி எதுவும் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு விவசாயிகள் புகார் கொடுக்க முடியாம அதை மறுத்தாங்க. இதெல்லாம் திட்டமிட்டு வேண்டுமென்றே செய்யறது. இப்ப பாருங்க, இப்ப அன்னைக்கு 21ஆம் தேதி போராட்டம் நடத்தின பிறகுதான் என்ன வருது தகவல், அடுத்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்தணும், முத்தரப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்றோம்னு சொல்லி அந்த டைரக்டர் வெட்டினரி சொல்லிவிட்டு இப்ப என்ன வருதுன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற வெட்டினரியுடைய டிஸ்ட்ரிக்ட் ஜேடிக்கு அதை ஆர்டர் போட்டு அவரை ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு, 21ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணுமா, பிப்ரவரி. இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு யாரு பொறுப்பெடுக்கிறது? இந்த குஞ்சு வரலனாலும் கஷ்டம், வரலனாலும் விவசாயிக்கு லாஸ், இந்த கொட்டகை லாஸ், சம்பளங்கள் லாஸ்,
மீன் அந்த பிஞ்ச வளர்க்கறதுலாம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கு விவசாயிகளுக்கு. அப்ப இது ஒரு மிகப்பெரிய தொழில்ல அக்கறையோட தமிழக அரசு தலையிட்டு இருக்கணும், அதிகாரிகள் தலையிட வச்சிருக்கணும்னா இவங்க கருத்து. இது திட்டமிட்டு செய்யற விஷயங்க. ஐயா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க எல்லாத்துக்கும் நீங்க எம்எஸ்பி கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப இவர் வந்து ராம்ஜி சொல்றது என்ன அப்படின்னா, இதுல வந்து 7 ரூபாய் 50 காசுல இருந்து 12 ரூபாய் வரை வாங்குறாங்கன்ட்டு நீங்க 20 ரூபாய் வரை வேணும் அப்படின்னு சொல்லி உயர்த்தி கேக்குறீங்க. இதெல்லாம் அவர் சொல்றாரு, குழந்தை அந்த கோழியினுடைய எடை அது எப்படி வளர்ந்துருக்கு அதெல்லாம் பார்த்துதான் விலை வந்து பிக்ஸ் பண்ண முடியும், ஒரே ரேட்டு கிடையாது அப்படிங்கறத அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்க இதுல ஏதாவது குறைந்தபட்ச உறுதியளிக்கக்கூடிய விலை ஏதாவது விவசாயிகள் சங்கங்கள் சார்பில் கேட்கப்படுதா? இதுல இல்ல 20 ரூபாய் கிலோ கொடுத்தாதான் விவசாயிகளுக்கு கட்டுப்படி ஆகும். ஓகே, அதாவது மாசிலாமணி சார், அதாவது மாசிலாமணி சார் நீங்க சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப ராம்ஜி வந்து ஒரு கம்பெனி நடத்துறாரு, ராம்ஜி நிறுவனத்துல ஒரு 10 கோடி வளர்ப்பாளர்கள் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து போராட முடியாது அப்படிங்கறதுனால உங்களை போன்ற சங்கங்கள் இந்த போராட்டத்துல களமிறங்கி இருக்கு, அப்படிதானே அர்த்தம் அதுக்கு? பட் ராம்ஜி வந்து பேசிக்கிட்டு இருந்த போது குறிப்பிட்ட விஷயங்கள் உண்மைக்கு மாறானதா சார்? ஆமா, உண்மைக்கு மாறானதா. ஒரு சில விவசாயிகளுக்கு லாபத்தை வந்து பெரும்பதி விவசாயிகளுக்கு லாபம் சொல்றாரு சார். அது உண்மை இல்ல. கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே குரோத் போயிடுங்க, குரோத் போயிடும். உங்ககிட்ட ராம்ஜி அடுத்து நான் உங்ககிட்ட தான் வரப்போறேன். மாசிலாமணி ஐயா, நான் கொஞ்சம் கடைசியா உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்க பொதுவாக வந்து 20 ரூபாய் விலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய இந்த கோரிக்கை இருக்குல்ல, இது மொத்தமாக மாநிலம் முழுவதும் இல்ல எங்கெங்கெல்லாம் பண்ண வச்சு வளர்க்கிறாங்களோ அங்கெல்லாம் அப்படிங்கிறது, இது பொதுவாக வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை நடைமுறைக்கு சாத்தியமா? ஏன்னா அதனுடைய வளர்ப்பு, அதனுடைய எடை, இதை பொறுத்துதான் விலை நிர்ணயம் பண்ண முடியும் இருக்கும்போது இப்படி மொத்தமாக ஒரு விலையை கேட்கும் போது அது யதார்த்தத்துல சாத்தியமாகுமா? தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் கோழி விலையை ஒரே விலைதான் பிக்ஸ் பண்றாங்க ஓனர் அந்த அசோசியேஷன்ல. அதாவது கறிக்கோழியையும் முட்டையையும் ஒரே விலை நிர்ணயம் பண்ணும்போது இதை ஏன் பண்ண முடியாதுங்கிறீங்க? இதையும் பண்ண முடியாது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விலை நிர்ணயிக்கிறதுக்கு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறது நடைமுறைக்கு சாத்தியமாகுமான்னு தெரியல. உள்ளபடியே இந்த துறைக்கு விலையை பிக்ஸ் பண்றதுக்கான ஆர்வம் இல்ல. அவங்க இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க, 21ஆம் தேதி பிப்ரவரி 7க்குள்ள எல்லா விவசாயிகளையும் சந்திச்சு அந்த டைரக்டர் விசாரிச்சு சொல்லணும்னா இது நடைமுறைக்கு சாத்தியமா? ஏன்னா பேச்சுவார்த்தை நடத்த முடியாதான். ரவீந்திரன் சொன்னது மாதிரி கான்ட்ராக்ட் சட்டம், இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 படி 21/9/2013 அமைச்சர் தலைமையில கூடி 15% விலை உயர்வு கொடுத்திருக்காங்க. இது விலை உயர்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை வாய்ப்பை விட்டுட்டு இது அரசாங்கம் தட்டி கழிப்பது என்பது இந்த பிரச்சனையை இன்னும் மேலும் தீவிரப்படுத்துமே ஒழிய குறையாது. விவசாயிகளுக்கு ஒப்பந்த சாவியாளருக்கும் பிரச்சனைகள் தான் வரும். ஆகவே இது விலையேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும், அவர்களை விடுதலை செய்யணும், அனாவசியமா கைது பண்ணிட்டு விடுதலை போகணும். ஓகே.